நள்ளிரவு கரெக்டா 2:13 மணிக்கு அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற அத்தனை பேரோட ஃபோனுக்கும் ஒரே ஒரு வாட்ஸ்அப் வாய்ஸ் நோட் ஒன்னா வந்துச்சு. அதுல ஒரு பொண்ணு பயங்கரமா அழுதுட்டு இருக்கா. ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்கன்னு கதறா. ஆனா இதுல இருக்கிறதுலே ரொம்ப கொடூரமான விஷயம் என்ன தெரியுமா? அந்த மெசேஜ் அனுப்பின பொண்ணு 3 நாளைக்கு முன்னாடியே செத்து போயிட்டா. சென்னை அங்க இருக்கிற 12 மாடி கிரீன் ஹைட்ஸ் அபார்ட்மெண்ட் ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ஃபேமஸ். அங்க வர எந்த ஒரு வாடகைதாரரும் ரொம்ப நாளைக்கு தங்க மாட்டாங்க. நைட்டு நேரத்துல யாரோ நடக்கிற சத்தம் கேட்கும். கதவுகள் தானானா திறந்து மூடும். காலியான ரூம்ல நின்னுட்டு குழந்தைங்க யாரோ ஒரு உருவத்துக்கிட்ட பேசும். ஆனா இது எதுக்குமே யார்கிட்டயும் எந்த ஆதாரமும் இல்ல. அன்னைக்கு ஒரு மழை பெய்யுற நைட்டு கவின் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் எக்ஸாம்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு அவனோட 11C பிளாட்ல தனியா உட்காந்து படிச்சிட்டு இருக்கான். நள்ளிரவு கரெக்டா 2:13 மணிக்கு அவனோட போன் வைப்ரேட் ஆகுது. ஒரு வாட்ஸ்அப் வாய்ஸ் நோட் ஏதோ ஒரு தெரியாத நம்பர்ல இருந்து வந்திருக்கு. டோட்டல் டைம் 00:27 செகண்ட்ஸ். அவன் அதை பிளே பண்றான். ஆரம்பத்துல வெறும் நாய்ஸ் மட்டும்தான் கேக்குது. அப்புறம் மெதுவா ஒரு பொண்ணு முணுமுணுக்கிற குரல் கேக்குது. ப்ளீஸ் கதவை திறங்க, அவன் உள்ளதா இருக்கான். அடுத்த செகண்ட் கதவை பயங்கரமா தட்டுற சத்தமும் ஒரு கொடூரமான மரண அலறலும் கேக்குது. அந்த வாய்ஸ் நோட் அப்படியே டக்குன்னு கட் ஆகுது. கெவின் பயத்துல லேசா சிரிக்கிறான். யாரோ பிராங்க் பண்றாங்கன்னு நினைச்சான். ஆனா அடுத்த நிமிஷம் அவனோட நிஜமான அபார்ட்மெண்ட் கதவை யாரோ தட்டுறாங்க. ரொம்ப மெதுவா 3 தட்டு. டொக் டொக் டொக். கவின் மெதுவா போய் கதவோட பீப் ஹோல் வழியா பாக்குறான். வெளில யாருமே இல்ல. காரிடார் லைட்ஸ் எல்லாமே மினுமினுத்துட்டு இருக்கு. அப்போ அவனோட போன் திரும்பவும் வைப்ரேட் ஆகுது. இன்னொரு வாய்ஸ் நோட். இந்த வாட்டி அந்த பொண்ணோட குரல் ரொம்ப பக்கத்துல கேக்குற மாதிரி இருக்கு. இன்னும் பயங்கரமா அழுதுட்டே சொல்றா, அவன் கண்ணுல மாட்டிட்டாதீங்க. சட்டுன்னு அபார்ட்மெண்டோட கரண்ட் மொத்தமா கட் ஆகுது. கும்மிருட்டு. இப்போ அவன் கிட்ட இருக்கிறது வெறும் போன் ஃபிளாஷ் லைட் மட்டும்தான். கவினுக்கு அவனோட ரூமுக்கு வெளில யாரோ நடக்கிற சத்தம் கேக்குது. ரொம்ப மெதுவா காலை இழுத்து இழுத்து நடக்கிற சத்தம். அவன் பதற்றத்துல பெட்ரூம் கதவை லாக் பண்ணிடுறான். அப்போதான் அவன் அந்த வாய்ஸ் நோட்ல ஒரு பயங்கரமான விஷயத்தை கவனிக்கிறான். அந்த மெசேஜ் அனுப்பப்பட்ட டைம் ரெக்கார்டட் 3 days ago. 3 நாளைக்கு முன்னாடி ரெக்கார்ட் செய்யப்பட்டது. அந்த நம்பரோட ப்ரொஃபைல் பிக்சர் இப்பதான் மெதுவா லோட் ஆகுது. ஒரு பொண்ணு, வெளுத்து போன முகம், நீளமான தலைமுடி, விசித்திரமா சிரிச்சிட்டு இருக்கா. கவினுக்கு கை கால் எல்லாம் அப்படியே உறைஞ்சு போகுது. ஏன்னா அவளை அவன் ஆல்ரெடி பார்த்திருக்கான். அவனோட அபார்ட்மெண்ட் கேட் பக்கத்துல ஒட்டப்பட்டிருந்த காணாமல் போனவர்கள் போஸ்டர்ல இருந்த அதே முகம். அடுத்த நாள் காலையில கவின் அங்க இருக்கிற வயசான செக்யூரிட்டி கார்டு கிட்ட அந்த பொண்ணோட போட்டோவை காட்டி கேக்குறான். அதை பார்த்த உடனே அந்த செக்யூரிட்டி முகம் அப்படியே பயத்துல விளறி போகுது. சுத்தியும் பார்த்துட்டு மெதுவா முணுமுணுக்கிறான். தம்பி, இது மீரா, 11B பிளாட்ல இருந்த பொண்ணு. கவினோட வீட்டுக்கு கரெக்டா பக்கத்து வீடு. 3 நாளைக்கு முன்னாடி அவ திடீர்னு காணாம போயிட்டா தம்பி. போலீஸால இன்னும் அவ உடம்பு கூட கண்டுபிடிக்க முடியல. ஆனா அன்னைக்கு நைட்டு அவ ரூம்ல இருந்து ஏதோ அலறல் சத்தம் கேட்டுதா பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்றான். கவின் நேரா அந்த 11B பிளாட்டுக்கு போறான். கதவு வெள்ள பூட்டி இருக்கு. எங்கும் ஒரே தூசி. ஆனா அந்த பூட்டின வீட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு போன் வைப்ரேட் ஆகிற சத்தம் கேக்குது. அவன் மெதுவா கதவை தள்ளுறான். கிரீச். கதவை திறந்துக்குது. உள்ள இருந்து வர வாசனை மனுஷன் தாங்க முடியாத அளவுக்கு ஒரு அழுகிய ஈரமான கேவலமான நாற்றம். ரூம் முழுக்க ஒரே இருட்டு. அவன் உள்ள போய் பார்க்கறான். அந்த ரூமோட சீலிங்ல இருந்து நூற்றுக்கணக்கான போன்கள் கயிறுல தொங்கிட்டு இருக்கு. அது எல்லாமே ரெக்கார்டிங் மோட்ல ஆன்ல இருக்கு. எல்லாமே நடுவுல இருக்கிற ஒரே ஒரு நாற்காலியை நோக்கி பார்த்துட்டு இருக்கு. அந்த நாற்காலியில மீரா உட்காந்துட்டு இருக்கா. கண்கள் அப்படியே திறந்திருக்கு. உடம்பு முழுக்க அழுகி போய் அவளோட கையில இன்னும் அந்த போன் இருக்கு. கவின் அலறி அடிச்சுட்டு வெளியில ஓட பாக்குறான். ஆனா திடீர்னு அந்த ரூம்ல தொங்கிட்டு இருந்த அத்தனை போன்களும் ஒரே நேரத்துல வாய்ஸ் நோட்டுகளை பிளே பண்ண ஆரம்பிக்குது. விதவிதமான அலறல் சத்தங்கள், அழுக சத்தங்கள், வெவ்வேறு மனிதர்களோட மரண ஓலங்கள். அவனுக்கு இப்பதான் ஒரு பயங்கரமான உண்மை புரியுது. மீரா இங்க முதல் பலி கிடையாது. இந்த அபார்ட்மெண்ட்குள்ள ஒரு சீரியல் கில்லர் சுத்திட்டு இருக்கான். அவன் கொல்றதுக்கு முன்னாடி அவங்களோட மரண பயத்தை இப்படிதான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான். அப்போ அவனுக்கு பின்னாடி இருந்து ஒரு குரல் கேக்குது. தம்பி, நீ இதை பார்த்திருக்க கூடாது. கவின் மெதுவா பின்னாடி திரும்பி பார்க்கறான். அங்க அந்த செக்யூரிட்டி கார்டு நின்னுட்டு இருக்கான். கையில ஒரு பெரிய சுத்தியல், முகத்துல ஒரு கொடூரமான சிரிப்பு.
அந்த கிழவன் எல்லாத்தையும் ஒப்புக்கிறான். பல வருஷமா நைட்டு நேரத்துல ரகசியமா மாஸ்டர் கீ வச்சு அபார்ட்மெண்ட்குள்ள நுழைஞ்சு இதையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவன் ரொம்ப பாவம் மாதிரி நடிச்சதால யாருக்குமே அவன் மேல சந்தேகம் வரல. அவன் கவினை நோக்கி ஒரு அடியா எடுத்து வச்சு வரான். இப்போ உன்னோட வாய்ஸும் இந்த போன்களுக்குள்ள வரப்போகுது தம்பி. கவின் தப்பிக்க ட்ரை பண்றான். ஆனா லைட்ஸ் எல்லாமே திரும்பவும் ஆஃப் ஆகுது. கும்மிருட்டு, யாரோ நடக்கிற சத்தம், மூச்சு வாங்குற சத்தம். திடீர்னு அங்க தொங்கிட்டு இருந்த அத்தனை போன்களோட ஃபிளாஷ் லைட்டும் தானா ஆன் ஆகி நேரா அந்த செக்யூரிட்டி கார்டு மேல அடிக்குது. அவனுக்கு பின்னாடி மீரா நின்னுட்டு இருக்கா. அவளோட கழுத்து விசித்திரமா முறிஞ்சு சாஞ்சிருக்கு. அவ கண்ல இருந்து கருப்பா ரத்தம் வழியுது. செக்யூரிட்டி அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறா. இல்ல நீ செத்துட்டு. மீரா கொடூரமா சிரிக்கிறா. அடுத்த செகண்ட் அத்தனை போன் ஸ்பீக்கர்களும் ஒன்னா சேர்ந்து அலறுது. அங்கிருந்த லைட் பல்ப் எல்லாம் வெடிச்சு செதறுது. அந்த கிழவனை ஏதோ ஒரு உருவம் அப்படியே இருட்டுக்குள்ள இழுத்துட்டு போகுது. அவனோட மரண அலறல் சத்தம் அந்த அபார்ட்மெண்ட் முழுக்க எக்கோ அடிச்சுட்டு அப்புறம் அப்படியே நிசப்தமாகுது. அடுத்த நாள் காலையில போலீஸ் வராங்க. கவின் அனுகூலமற்று மயங்கி கிடக்கிறத பாக்குறாங்க. அந்த செக்யூரிட்டி கார்டை காணோம். தரையில வெறும் இரத்த கரைகள் மட்டும்தான் இழுத்துட்டு போன தடயமா இருக்கு. போலீஸ் அங்கிருந்த போன்கள்ல இருந்து ஏகப்பட்ட விக்டிம்ஸோட ரெக்கார்டிங்ஸை கைப்பற்றுறாங்க. ஆனா அங்கிருந்த எல்லாருக்கும் ஒரு விஷயம் மரண பயத்தை கொடுத்துச்சு. அன்னைக்கு நைட்டும் கரெக்டா 2:13 மணிக்கு ஒரு புது வாய்ஸ் நோட் அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் திரும்பவும் போயிருக்கு. இந்த வாட்டி அதுல கவின் அலர்ற சத்தம் கேக்குது. என்ன காப்பாத்துங்கன்னு கவின் கதறான். ஆனா கொடுமை என்னன்னா, அந்த மெசேஜ் எல்லாருக்கும் சென்ட் ஆகும்போது கவின் நிஜமாலுமே போலீஸ்க்கு பக்கத்துல உயிரோட தான் நின்றுட்டு இருந்தான். அன்னைக்கு நைட்டே கவின் அவனோட வாட்ஸ்ஆப்பை பெர்மனண்டா டெலீட் பண்ணிட்டான். அபார்ட்மெண்ட்டை மாத்தினா, சிம் கார்டை மாத்தினா. ஆனா இன்னைக்கும் ஒவ்வொரு நாளும் நள்ளிரவு கரெக்டா 2:13 மணிக்கு அவனோட ஃபோன் தானா வைப்ரேட் ஆகுது. தெரியாத நம்பர், ஒரு புது வாய்ஸ் நோட் வருது. நேத்து நைட்டு தான் கவின் முதல் முறையா தைரியத்தை வரவழைச்சு அந்த வாய்ஸ் நோட்டோட பின்னணியில இருக்கிற சத்தத்தை ரொம்ப உத்து பார்த்தான். அங்க யாரோ அவனோட காதுக்கு ரொம்ப பக்கத்துல வந்து முணுமுணுக்கிற சத்தம் கேக்குது. உனக்கு பின்னாடி